தூத்துக்குடியில கடல்ல அரிய வகை வனவிலங்கு தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த மீனவர்கள் ஃபைபர் போட் உதவியோட அந்த அரிய வகை வனவிலங்க மீட்டு பத்திரமா வனத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மீனவர்களோட இந்த செயலுக்கு பொதுமக்களும் அதிகாரிகளும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன அரிய வகை வனவிலங்கு தத்தளிச்சிட்டு இருந்தது, என்ன நடந்தது, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்காக கடலுக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப அடுத்த நாள் காலையில 5 மணி மறுபடியும் கரை திரும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கடல்ல ஏதோ ஒரு உயிரினம் தத்தளிச்சிட்டு இருந்திருக்கிறது மாதிரி மீனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க பறவைகள் எல்லாமே அந்த உயிரினத்தை துரத்திட்டு இருந்திருக்கு. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது அரிய வகை மிளா வகை மான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உடனே மீனவர்கள் அந்த மானை அங்கிருந்து மீட்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அது 200 கிலோகிராமுக்கு மேல எடை இருந்ததா சொல்லப்படுது. அதனால அதை மீட்க முடியலையா. உடனே கரைக்கு வந்து இன்னும் 2 பேரை கூட்டிட்டு ஃபைபர் போட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த மிளா வகை மானை மீட்டுட்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஃபைபர் போட் உரிமையாளர் ஜெரோன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடல்ல ஏதோ ஒரு உயிரினம் தத்தளிச்சிட்டு இருந்ததா அவங்க பார்த்தாங்களாம். உடனே அங்க போய் பார்க்கும்போது தான் அது அரிய வகை மிளா வகை மான் அப்படின்றது தெரிய வந்திருக்கான். உடனே கரைக்கு போயிட்டு இன்னும் சிலரை கூட்டிட்டு ஃபைபர் போட்டை எடுத்துட்டு போயிட்டு கயிறை மானுடைய கொம்புல கட்டி இழுத்துட்டு வந்து கரையில சேர்த்தாங்களாம். அதுக்கப்புறமா வனசரகத்துக்கு இது சம்பந்தமா தகவல் தெரிவிச்சதுக்கு அப்புறமா வனத்துறை அதிகாரிகள் அங்க வந்து அந்த மானை மீட்டு பத்திரமா வனப்பகுதிக்குள்ள விட்டிருந்திருக்காங்க. மீனவர்களோட இந்த செயலுக்கு வனத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க.